உங்கள் தந்தையர்களோடு பெற்றோர்களோடு நடக்க வேண்டிய முறைகளை குறித்து வரிசையா இறைவன் சொல்லுகிறான். அவர்களுக்கு கண்ணை தூக்கி பார்க்கறது கூட தப்புங்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் பேசாம இருக்கான்? ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இறங்குவார்கள், சுவனத்தினுடைய கதவை திறந்து வைப்பார்கள். யாருக்கு தெரியுமா? எந்த மகன் தன் தந்தை தாயிடத்தில் போய் அம்மா இன்னைக்கு உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்கிறாரு. தந்தை இடத்துல இன்னைக்கு எனக்குமே வேணும், என்னம்மா வேணும் அப்படின்னு சந்தோஷமா பேசுறாரு. காலையிலன்னா சொர்க்கத்தினுடைய 2 கதவுகள் திறக்கப்படுகிறது. தாய் மட்டும் இருந்தால் 1, 2 பேர் இருந்தால் 2 திறந்துட்டு அந்த மலக்கு அங்க துவா செய்வான், யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்தில் போடு. கேட்டுக்கிட்டே இருப்பார் காலையில இருந்து சாயங்காலம் வரையும், சொர்க்கத்தில் போடு, சொர்க்கத்தில் போடு, சொர்க்கத்தில் போடு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உலகத்தில் சொர்க்கமாக இருக்கும். சொர்க்கம் என்ன நினைச்ச உடனே நடக்கும். இவன் காலையில் எந்திரிச்ச உடனே வெளியே கிளம்புறாரு, அந்த அம்மா வீட்டில் படுத்துட்டு கேட்குது, எதா எங்கத்தான் போறேன்னு இன்னைக்கு கேட்குதுல்ல. எரிச்சலா இருக்கு, சில பேருக்கு இரிட்டேஷனா இருக்கு. அவன் சொல்றான், காலையிலே சாவு அடிக்கிறியாங்கிறான் அம்மாவை பார்த்து. சில பேர் கேட்கணும், அந்த அம்மாவுக்கு வயசானது அத்தாவோ அம்மாவோ கேட்பாங்க, எங்கத்தா போற பார்த்து போயிட்டு வாத்தான்னு சொல்லுவாங்கல்ல. பைக் எடுக்கும்போது பார்த்தேன், ஆரம்பிச்சிட்டியா எங்கேயாவது உளுந்துட்டு தான் வரப்போறேன்மா உன்னை. இவன் பெருமானார் சொல்றாங்க, வானத்தில் 2 மலக்குமார்கள் வருவார்கள், நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். யா அல்லாஹ் இவனுக்கு நரகத்தை சித்தப்படுத்துமாங்க. இவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் இவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நெருப்பை தொடுவது போன்று இருக்கும். நான் சொல்லல, பெருமானார் சொன்னது. சஹீஹான கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் வருது. இதை சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டாருங்க, நம்மள மாதிரி ஆளுங்க ஒருத்தர் இருந்தார். அவர் கேட்டாரு, யார சொல்லிட்டு தான், ஆனா அம்மாவும் அத்தாவும் அப்படி நடக்கிறது இல்லையே, சில நேரங்கள் அநியாயம் பண்றாங்களே. பெருமானார் உடன் ஒரு பதிலை 1400 வருடமாக அதை பதிவு பண்ணி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி சொல்லுங்கள். அவர்கள் அநியாயம் புரிந்தாலும் நீ இப்படிதான் நடக்கணும். உனக்கு நாளைக்கு சொர்க்கம் வேண்டுமா இல்லையா? நீ இப்படிதான் நடக்கணும். அந்த ஆயத்துக்கு அன்னைக்கு ஒரு ஊர்ல தப்சீர் பேசும்போது பேசினேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள், உங்கள் பெற்றோரோடு இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இஹ்சான்? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி தள்ளுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யணும், அவருடைய கபறுகளை ஒளியால் அல்லாஹ் நிரப்பட்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ துபாயில போய் உட்கார்ந்து, சவுதியில போய் உட்கார்ந்து பெரிய பெரிய தைலங்களை வாங்கி உங்க அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் யார் வந்தாலும் பார்சல் பண்றோம்ல, பெரிய தைல டப்பா, எங்க அத்தாக்கு கால் வலி, அம்மாக்கு கால் வலி, நீ அனுப்பி விடுறல்ல, அதெல்லாம் இஹ்சான் இல்ல. காலடியில் இருக்க வேண்டும். இப்படி